திங்கக்கிழமை முடிஞ்ச மேட்டர் செவ்வாய்க்கிழமை நைட் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு கேக்குறீங்களா? அதான் அந்த ஷாப்பிங் பர்ச்சேஸ். அதுல தர்ஷிகாவை இன்னமும் என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, ஜாக்லின் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களாம். நல்ல வேலை, இதுக்கு மேல ஒரு செகண்ட் வெளியே இருந்தா கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுருப்பேன். சரி மூடிட்டு உள்ள வந்துரு தர்ஷி அப்படின்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன். அமைதியா வந்துட்டேன். ஜாக்லின் போயிருந்தா என்ன எடுத்திருப்பா? 6500 ரூபாய்க்கு நான் எடுத்திருக்க ஐட்டம் தானே எடுத்திருப்பா. 9 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு நாள் நான் உள்ள போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இவ்வளவு பேசுறாங்க, எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? ரொம்ப பேசுறேன். அதுவும் நானாவா போனேன்? நீங்க எல்லாம் சொன்னீங்க புதுசா ஒரு ஆள் போட்டோம் அப்படின்னு சொல்லி, அதனால போனேன். இதுக்கு இவ்வளவு பேச்சா இப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்போ நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க வெரி சிம்பிள். அவங்க உங்களை ப்ளேம் பண்றதுக்கு காரணம் நீங்க காஃபி பவுடர் எடுக்கல. ஏன்னா இங்க காஃபி பிரியர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அன்சிதா, ஜாக்லின், ஆனந்தி, ரஞ்சித் அண்ணே, இதுங்க எல்லாமே காஃபி பிரியர்கள். உனக்கு எப்படி சக்கரையோ அந்த மாதிரி காஃபி அவங்களுக்கு. அதனாலதான் இந்த பேச்சு பேசுதுங்க. நீ ஃப்ரீயா விடு. அருண், காஃபி 400 ரூபா, 6500 ரூபாய் 400 ரூபா போச்சுன்னா மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது. அதையே இவங்க யோசிக்க மாட்டாங்க. பேசிக் கிராசரிஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேனே, அதையே இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அருண், நான் என்ன குழந்தையா வேணும்னே விட்டு வர்றதுக்கு? இது மட்டும் இல்லாம சில்லி எடுக்கலையா, தேங்காய் எடுக்கலையா, சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. 6500 ரூபாய்க்கு இதெல்லாம் எடுத்துக்க முடியுமா? முடிஞ்சிருந்தா அதையும் எடுத்திருப்பேன். ஆனா முத்து தான் கணக்கு போடுறப்ப கொஞ்சம் லைட்டா லேட் பண்ணிட்டாரு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வரிசையா ட்ரெயின் போட்டி விடுற மாதிரி ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 அப்படின்னு 4, 5, 6 தாண்டி போயிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ள இருந்த மொத்த காண்டியும் தர்ஷிகா இறக்கி விட்டாங்க. எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? நெக்ஸ்ட் அதே பெட், ஆனா கூட 2 பேர் மட்டும் ஆட் ஆயிருக்காங்க. நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு பதிலா. அப்ப தர்ஷிகா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் சவுண்ட், அந்த பக்கம் ஜாக்கு, அந்த பக்கம் இன்னொரு பொண்ணு, நடக்கட்டும் அப்படின்னு சொல்றப்போ சாச்சு என்ன சொல்றாங்க, பொசசிவ் இல்ல, தப்பா நினைச்சுக்க போறேன், புரியுதுல, பொசசிவ் இல்ல அப்படின்னு அழுத்தி சொல்ல, சின்ன வயசுல இருந்து நான் எதுக்குமே பொசசிவ் ஆனது கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு சொல்றாங்க தர்ஷிகா. அப்பதான் நம்ம அண்ணன் விஷால் என்ன சொல்றாரு, நான் ஒரு ஷாருக் கான் மாதிரிடி. ஷாருக் கானா? இது ஆப்வியஸ். நான் உண்மையா ஒத்துப்பேன். நான் அப்படிதான் இருப்பேன். ஏன்னா நான் இருந்த இடத்துலயும் சரி, வளர்ந்த இடத்துலயும் சரி, சின்ன வயசுலயும் சரி, என்ன சுத்தி கேர்ள்ஸ், லேடிஸ் எல்லாரும் இருந்துட்டே இருப்பாங்க. ஐ லவ் கேர்ள்ஸ், இது நிஜமான உண்மை இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, என்னது கேர்ள்ஸ் சொன்னா ஓகே, அதனால லேடிஸ் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா பார்த்தாங்க. அப்படின்னு பாக்குறப்பதான் நம்ம சொன்னாரு, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு அக்கா இருப்பாங்க, கூட இருக்கவங்க, கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாமே என் லைஃப்ல கேர்ள்ஸ் தான். நான் பசங்க கூட இருப்பேன், ஆனா அவங்கள விட தாண்டி என் லைஃப்ல கேர்ள்ஸ் தான் ஜாஸ்தி. அதெல்லாம் மரியாதைக்காக. அதே மாதிரி நானும் அவங்கள பாத்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பேன். பிகாஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எஸ், ஐ லவ் கேர்ள்ஸ். இதுவே ஷாருக் கான் டயலாக் தான். அதை சுட்டு தான் நான் சொல்றேன். அவர் எப்பவுமே இப்படி கை வச்சுக்கிட்டு ஐ லவ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா, அந்த மாதிரி. சீ தூ, வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சாச்சு நான் துப்புறப்போ இதுல என்ன வெக்கம் அப்படிங்கிறாரு. அது காரணம் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆம்பா. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அவ்வளோ கேர்ள்ஸை பார்த்திருக்கீங்க, பக்கத்துல ஒரு அக்கா காலை கட்டிக்கிட்டு முன்னாடி 2 முடி விட்டுட்டு இருக்காங்களே, அந்த கேர்ள் எப்பல இருந்தோ பாக்குறீங்க. ஆனா அப்பெல்லாம் வராத லவ் கிரஷு இப்பதான் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறப்பதான் ஏதோ ஒன்னு உதைக்குது மிஸ்டர் விஷால் அவர்களே. மேபி நீங்க கேர்ள்ஸோடவே இருக்கிறனால 105 நாள் கேர்ளோட இல்லாம இருந்தா எப்படி, அதனால இருந்து போட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த கிரஷ் கண்டென்ட் மிஸ்டர் விஷால் அவர்களே. கரெக்ட்டா கட்டுட்டா. நெக்ஸ்ட் நம்ம முத்து குளிச்சிட்டு அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்புறம் மாப்ள சொல்லு அப்படின்னு வந்து நிக்கிறாரு. அப்பதான் நம்ம ரயான் நோட் பண்றாரு, தலைவர் ஜிப்பு போடல அப்படின்னு. அப்படியே முத்து லைட்டா கூப்பிட்டு அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு திரும்பி இந்த பக்கம் ஜிப்ப போடுறாரு. ஆனா நம்ம ஜாக்கு என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜிப்பு போடுறத பார்த்துட்டு லைட்டா ஒரு சிப்பு. இந்த பக்கம் தர்ஷிகாவும் அன்சிதாவும் சிரிப்பை அடக்க முடியாமல் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இத பார்த்த உடனே பாய்ஸ் பட சீன் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஜிப்பு திறந்திருக்கியா? தெரியுங்க, நீங்க பார்க்கணும், கேட்கணும், அந்த சாக்குல உங்ககிட்ட நான் பேசணும், அதுக்கு தான் திறந்து வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க் இருக்கு தெரியுமா, அப்போ அவங்களுக்கு யார் கை தூக்குறீங்க, இவங்களுக்கு யார் கை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரேங்கிங் பண்றதுக்காக கை தூக்க சொன்னாங்க தெரியுமா. அப்போ பவித்ரா மட்டும் அரைக்குறையா கை தூக்கிட்டு இருக்காங்க. அப்ப தீபக் அண்ணன் பவித்ராவை நல்லா கை தூக்குமா, எதுக்கு இப்படி கை தூக்குற அப்படின்னு கேட்க, அண்ணா நான் ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கேன்னா எப்படி இதுக்கு மேல கை தூக்குறது அப்படின்றாங்க. அதை பாக்குறப்போ ச்சே உங்க மேல ரெஸ்பெக்ட் அதிகமாயிடுச்சு மேடம் அப்படின்னு மனசார சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. வாட் அ கேர்ள்ல. மொத்தத்துல பொண்ணுன்னா அப்பதான் அடையாளம். நெக்ஸ்ட் கோவா கேங்கை சேர்ந்த ரயான் இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. நான் முத்து கிட்ட சொன்னேன், மச்சி இந்த கேம்ல நீ ரொம்ப நல்லா ஆடுன அப்படின்னு சொல்லி. அப்ப அவன் என்ன தெரியுமா சொன்னா, ஆமாண்டா நீ ஜாக்லினும் சேம் டீம்ல இருக்க கூடாது அப்படின்றதுனால தான் பிரிச்சேன் அப்படின்னு இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெமன் டாஸ்க் சொன்னாரு. இதை கேட்டு ஜாக்குக்கு பயங்கரமான கடுப்பு. எதுக்கு அவன் இப்படி இருக்கான், இதுல பிரிச்சு அவனுக்கு என்ன லாபம்? ஆனா நீ சொல்லிருக்க வேண்டியது தானே ரயான், நீங்க கேம் விளையாடுறத மறந்துட்டு உங்க பிரைமரி கோலை எங்களை பிரிக்கிறதா வேலையை வச்சிட்டு இருக்கீங்க இப்படின்னு அப்பவே சொல்லிருக்கணும். அட லூசே, அதை தான் இன்டைரக்டா நான் சொன்னேன், நீ நல்லா விளையாடடா அப்படின்னு சொல்லி. இது கூட புரியல உனக்கு இப்படின்னு முத்து மேல இந்த கேங் சம கடுப்புல இருக்காங்க. இப்போ இதோட வெளிப்பாடும் இன்னைக்கு மெயின் எபிசோட்ல உங்களுக்கு தெரியும். பொறுத்து இருந்து பாருங்கள். ஓகே, வெயிட் பண்ணுவோம்.
அடுத்து இந்த பக்கம் பெட்ரூம்ல பார்த்தா சத்யா, விஷால், தீபக் அண்ட் இந்த கேங் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பெட்ரூம்ல பார்த்தா கோவா கேங்கோட சேர்த்து மங்களம் சார் என்று சொல்லப்படும் ரஞ்சித் அண்ணி அண்ட் புதுசா ஆடான கண்ணம்மா வீட்டுக்கார் இவங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த விஷால் அண்ட் கோ அந்த கேங்க புடிச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. அப்ப விஷால் ஸ்பெசிபிக்கா என்ன சொன்னாரு, நம்ம மங்களம் சார் இருக்காரு, அவருக்கு என்ன வேலைன்னா எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா கோவா கேங்க்கு ஆள் சேர்க்கணும். அதன்படி தற்போது கண்ணம்மா வீட்டுக்கார கூட்டு போய் சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனா ஒண்ணு, யாரெல்லாம் அந்த கேங்க்கு போறாங்களோ வரிசையா அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் இப்ப சிவா என்ன போனாரு, அடுத்து இந்த செவரு யார காவுவாங்க போதோ அப்படின்னு கலாச்சிட்டு இருக்காங்க. ராம்கி படத்துல வர காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரே கலாட்டாதான். இப்ப கோவா கேங்ல புதுசா சேர்ந்த நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு இந்த சாச்சனா இருக்காளே, அந்த பொண்ணு ஒழுங்கா தான் இருந்துச்சு. எப்ப முத்து கூட சேர்ந்துச்சோ அவன மாதிரியே லெத்தாஜிக்னஸ், ஓவர் கான்பிடன்ஸ்ல சுத்திட்டு இருக்குது. இதனாலே விஜய் சேதுபதி சார்ட்ட மாட்டிக்கிச்சு. இது அப்படியே முத்து பக்கம் திரும்பி இருந்துச்சுன்னா அவன் எப்படியோ ஹேண்டில் பண்ணிருப்பான். ஆனா இந்த பொண்ணுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. அதான் விஜய் சேதுபதி சாரே கேட்டார், நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யார் உன்னை பொசஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி. இங்க பொசஸ்னா என்ன, யார் உன்னை இந்த மாதிரி மாத்தினது அப்படின்றத மீன் பண்ணி கேக்குறாரு. சோ இவன் தான் இவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். இவளை மட்டும் கிடையாது, இப்ப புதுசா ஒரு கேங் சேர்த்துட்டு இருக்கான். ஆனந்தி, மஞ்சரி, இன்னும் ஒரு சிலர்லாம் இப்படின்னு இவர் சொல்றதை கேட்டு நம்ம ஜாக்கும், ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆனந்தியை போட்டதே முத்து தான். இதுக்கு முன்னாடி வரலாம் ஏதாவது அவளை பத்தி சொல்லிட்டு இப்ப போய் கேங் சேர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இதுக்கு நம்ம கண்ணம்மா விட்டுக்காரு அவ்வளவு ஏங்க மஞ்சரியை உள்ள போய் நாமினேட் பண்றான், ஆனா வெளியே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். சோ போட்டும் கொடுப்பான், அதை பயன்படுத்தவும் செய்வான். இப்படின்னு ஒருத்தனை பத்தி சுத்தி 6 பேரும் வன்மத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அடுத்து ரயான் புதுசா ஆடான கண்ணம்மா வீட்டுக்காரருக்காக நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, நீ என்ன வேணா பேசு, ஆனா டப்பா டப்பான்னு சொல்ற தெரியுமா, அது வெளியே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணு ராஜா அப்படின்னு சொல்றது கேட்டு, ஆமா ஆமா அது ஏதோ இதுல பேசிட்டேன், இனிமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஜாக்கு, நீ ரொம்ப நல்லவன்டா, எனக்கு உன் மேல கோவம் இருந்துச்சு, 2-3 வாரத்துக்கு முன்னாடி நீ பண்றதெல்லாம் பாக்குறப்ப ஈகோ இருக்கு இவனுக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இல்ல அருண்குள்ளேயே ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி நீ பண்ண ஒரு சில காரியத்தெல்லாம் பாக்குறப்போ எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த விஷால் இருக்கானே அவன் ஃபுல்லா பொய்யா இருக்கான். சரி நம்ம அவனை அப்படி பார்க்க கூடாது, நல்லவனா பார்க்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தாலும் அவன் என் கண்ணுக்கு பொய்யா தான் தெரியணும். இதை நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா எனக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்னு டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம தலைவர் மண்டையை போட்டு கழுவுன்னு கழுவுறாங்க. நம்ம ஆளா எல்லாத்தையும் கேட்டு அப்படியா சரி சரி நானும் மைண்ட்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு மண்டையை ஆட்டிட்டு இருக்காரு. அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து 3 முக்கியமான மேட்டர் பேசினாங்க. அதுல ஒண்ணு, மஞ்சரி என்ன கேட்டாங்க, அப்ப நான் இந்த வீட்டுக்கு வர போறதுக்கு முன்னாடி முத்து தான் டார்கெட்டா, இப்பதான் நான் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்க, அதுக்கு சாச்சு என்ன சொன்னாங்க, இல்ல ஜாக்கும் தான் அப்படின்னு சொல்றது கேட்ட ஆனந்தி, இந்த ஜாக் இருக்காலே அப்பப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பா, நானும் முத்துவும் தான் டாப், எனக்கு அவன் தான் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி இப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம மஞ்சரி என்ன சொன்னாங்க, எனக்கு பேச்சு திறமை இருக்கு அதனாலதான் இவன் இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே, அப்ப இவங்க எல்லாம் நடிகர்கள், அப்ப நடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லாமா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லாதானே சொல்லிக்காரு. மூணாவது முக்கியமான மேட்டர், அதுல ஆனந்தி என்ன சொன்னாங்க, இந்த ராணோ ஒரு ஹீரோ மெட்டீரியல், அவன் அப்படி ஆயிரக்கூடாது அப்படின்றதுனாலதான் எல்லாரும் சேர்ந்து அவனை அடிக்கிறாங்க போல இருக்கு. அதே மாதிரி பவித்ரா அண்ட் சௌந்தர்யா 2 பேரும் காமெடி மெட்டீரியல், அவங்கள வச்சு நல்ல காமெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனந்தி. பட் நம்ம சைடுல இருந்து அவங்கள பாக்குறப்போ எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, இவங்க ஒரு பெஸ்ட் ரிவ்யூவர். நம்ம ஆனந்தி மட்டும் வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ரிவ்யூ பாக்குற ஆடியன்ஸோட மண்டையை கழுவி நமக்கு தெரியாமலே நம்ம மைண்ட ஃப்ரெண்ட் ஆக்கி அதுக்குள்ள இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் திணிச்சிருவாங்க. சோ இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு ரிவ்யூவரா போகலாம், இல்லனா பிஆர் டீமுக்கு போயிடலாம். என்ன கலாய்க்கிறீங்களா? நெக்ஸ்ட் ஜெஃப் ஒரு பயங்கரமான பிளான் போடுறாரு, ஒரு பிராங்க் பண்ணலாம் அன்ஷிதாவை வச்சு அப்படின்னு சொல்லி. சோ இதுல யாரெல்லாம் கூட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி, ஜாக், ஜெஃப். சோ ஆனந்தியை தனியா கூப்பிட்டு வந்து திடீர்னு ஆனந்தியும் ஜாக்கும் சண்டை போடுறாங்க. அப்ப சௌந்தர்யா உள்ள பூந்து, ஏய் என்னடி வெட்டுருவண்டி குத்திருவண்டி அப்படின்னு கத்தி விட்டு பொசுக்குன்னு சிரிச்சிருச்சு இந்த பீஸ். அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அன்ஷிதா, என்ன பிராங்கா அப்படின்ட்டு வந்த ஸ்பீடுக்கு ரிட்டர்ன் போயிட்டாங்க. நல்லா தான் ஆரம்பிச்சது, ஜஸ்ட் கால் எடுத்து உள்ளதான் வச்சாங்க. சோலி முடிச்சு. நெக்ஸ்ட் அருமையான கண்டென்ட், இந்த சௌந்தர்யா உள்ள கிடையவே கிடையாது, தேவையில்லாம உள்ள பூந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுருச்சு. சரி இந்த மேட்டர் இங்க இல்லாத வேற ஒரு ஆள்கிட்ட போய் போடுவோம் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் வெளியே தீபக்கும் ரஞ்சித்தும் பேசிட்டு இருக்காங்க. சோ அங்க போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஜெஃப் பிளான் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஜாக் குடுகுடுன்னு ஓடி போய், சார் எப்ப பார்த்தாலும் என் பேரையே சொல்லிட்டு இருக்கா சார் இந்த ஆனந்தி அப்படின்னு ஆரம்பிக்க, பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி வந்த ஆனந்தி, ஜாக் இங்க பாரு எல்லார்ட்டையும் போய் என்ன பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு அவங்க சொல்ல, பின்னாடியே ஜெஃப் வந்து, ஆனந்தி நான் தான் இந்த மேட்டரை விடுங்கன்னு சொல்றேன்ல, அப்புறமே இதை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவரும் வர, நம்ம சாமி தான் மூலக்காரராச்சே, இதுங்க 3 மூஞ்சியை பார்த்ததுக்கு அப்புறமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு மாதிரி நக்கல சிரிச்சுக்கிட்டே, பிராங்க் தானே அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சாயா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு பயங்கரமான பிராங்க் நடந்துச்சு தெரியுமா, அது மூலமா வீடே 2 ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு பிளான் கட்சியில புஷ்னு போயிடுச்சு. என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் நம்ம ஜாக் இருக்காங்களே, இங்கிலீஷ் படத்துல வர்ற சாம்பி மாதிரி சவுண்ட புடிச்சு கடிக்கிறது, ஜெஃப்ரிய புடிச்சு கடிக்கிறதுன்னு சொல்லி கட்சி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப சௌந்தர்யாவை புடிச்சு கடிச்சதுல பல்லே பதிஞ்சிச்சு போல இருக்கு. சோ பயங்கரமா கத்தி ஒரு ஆர்ப்பாட்டமே பண்றாங்க.
அப்புறம் என்னன்னு துணியை விளக்கிட்டு பார்த்தா அதுக்கான அறிகுறி கூட இல்ல, ஆனாலும் கத்திட்டு இருக்காங்க. ஒரு ஜாம்பி கட்சா என்னாவும், அவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்கல்ல, அந்த மாதிரி திடீர்னு சும்மா நின்னுட்டு இருந்த ஜெஃப்ரியை ஓடி போய் கட்டி புடிச்சு வெளியே போலாம் வா அப்படின்னு கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பவித்ரா, ஜெஃப் வா நம்ம 2 பேரும் பாட்டு எழுதலாம் அப்படின்னு நிக்கிறாங்க. ஆனா ஜாக்கு சௌந்தர்யாவும் மட்டும் கடிக்கல, ஜெஃப்ரியும் தான் கடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரயானை யாருமே சேர்த்துக்கல. நம்ம அடிச்சு விளையாடலாமா அப்படின்னு அவரா உள்ள வராரு, ஆனாலுமே அவர் கண்டுக்கல. பட் சுத்தி இருக்கிற 3 கேர்ள்ஸுக்குமே இப்ப ஜெஃப் தான் வேணும். இதுல பவித்ரா வாயை திறந்தே சொல்லிட்டாங்க, எனக்கு ஜெஃப் வேணும் அப்படின்னு. அத பக்கத்துல உட்கார்ந்து பார்த்த ரயானுக்கு ஃபயர் இன்ஜின் வச்சு அணைக்கிற அளவுக்கு கப கப கபன்னு எரிஞ்சிருக்காது. என் வயிறு எரியுதுடா. நெக்ஸ்ட் நம்ம மஞ்சரி பயங்கரமா எழுதிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல நம்பர் 1 டெவிலே மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால இத பாக்குற என்னோட பையன் என்ன நினைப்பான், கண்டிப்பா அழமாட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்களோட பையனான நிலவுக்கு, நிலவ் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, அம்மா எப்பவுமே உன்னோட ஏஞ்சல் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. சோ அவங்கள ஆறுதல் படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பக்கம் சாச்சு, அந்த பக்கம் ஆனந்தி 2 பேரும் கட்டி புடிச்சு பயங்கரமா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத வடிவேலு. அடுத்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு, நான் ஒரு யூனிவர்சல் டோனர், அதாவது ஓ நெகட்டிவ், என் பிளட் யாருக்கு வேணா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ரயானும் விஷாலும் கலாச்சிட்டு இருக்காங்க. ஆடு மாடு பேய் குரங்குலாம் கொடுக்கலாமா அப்படின்னு. அப்ப நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் சொன்னாரு, பிளட் கொடுக்கலாம், ஆனா என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கஷ்டம், பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது ஏன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? பிகாஸ் சாட்டர்டே சண்டே ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாடி டீஹைட்ரேட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால நிறைய தண்ணி குடிக்கணும் இல்லையா, அதனாலதான் கொடுக்க முடியல. கரெக்டா கண்ணம்மா வீட்டுக்காரரே? எப்ப பார்த்தாலும் விளையாடுறோம். சரி, இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்லாம் உங்களுக்கு சிக்கி இருக்கும் அப்படின்றத முழு மனதா நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. பிகாஸ் இந்த 1 hour ஷோ கூட ஈஸியா போட்டுடலாம், பட் இந்த அன்சீன் இருக்கே, அதுக்கு நம்ம டீம்ல இருக்க பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுப்பாங்க. சோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.